ஃபர்ஸ்ட் ஹ்ரஸ்வம்னா என்ன, தீர்க்கம்னா என்னன்றத நல்லா மைண்ட்ல வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா சொல்றேன் பாருங்க. இந்த ஒரு சிட்டிகை போடக்கூடிய அளவு இருக்கு இல்லையா, கேட்டுதா? இது ஹ்ரஸ்வம், சரியாமா? இது தீர்க்கம், சரியா? இப்போ என்ன புரிஞ்சுக்கோங்க, க க க இது எல்லாம் ஹ்ரஸ்வம் தான். புரியுறதா? உடனே சுஜாதாமா என்ன நினைக்கிறா, இத க அப்படின்னு சொல்லிட்டீங்க, இது ஹ்ரஸ்வம். இதுக்கு அப்புறமா ஒண்ணு சொன்னீங்களே, இந்த அக்ஷரம் சொன்னீங்களே க அப்படின்னு சொன்னீங்களே, இது தீர்க்கமா அப்படின்னா இல்லையே. இதுவே என்ன பண்ணிட்ட க க, அதே ஒரு சிட்டிகை தான், அதே ஹ்ரஸ்வம் தான். புரிஞ்சுதா? புரிஞ்சது. சரியா? தன்யவாதம். இப்போ ஒரு அம்மா சொன்னா பாருங்க, இது எல்லாம் வந்து ப்ரொனவுன்சியேஷன் பிரகாரம் பார்க்கும்போது ஒண்ணு வந்து சாஃப்டா இருக்கு, ஒண்ணு வந்து டிஃபரெண்டா இருக்கு. இந்த கான்செப்ட் மட்டும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. க க க க ங. இந்த 5 அக்ஷரத்தை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டீங்கன்னா, இதுல முதல் அக்ஷரம் சாஃப்ட் ப்ரொனன்சியேஷன், மூணாவது அக்ஷரம் சாஃப்ட் ப்ரொனன்சியேஷன், இந்த ரெண்டாவது அக்ஷரமோ நான்காவது அக்ஷரமோ கொஞ்சம் அழுத்தி தான் சொல்லணும். ஐந்தாவது அக்ஷரம் உங்களுடைய மூக்குனுடைய உதவி இல்லாம வரவே வராது. இததான் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். அல்ப பிராணஹா, மகா பிராணஹா, அல்ப பிராணஹா, மகா பிராணஹா, அனுநாசிகா. இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப அனுநாசிகான்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னா நாக்கு மற்றும் மூக்கு. இந்த நாக்கு மூக்கு இது எல்லாம் சேர்ந்து வருது. ஆனா இது மூக்கு இல்லாம சொல்ல முடியாது, மூக்குனுடைய ஹெல்ப் இல்லாம சொல்ல முடியாது. மா அப்படின்னா மூக்குனுடைய ப்ரொனன்சியேஷன் வரும், மா அப்படின்னா மூக்கு உள்ளுக்குள்ள வந்து ஹெல்ப் பண்ணும். புரியுதா? இப்ப இந்த 4 அக்ஷரங்களுக்கு அது மாதிரி கிடையாது. முதல் அக்ஷரமும் மூணாவது அக்ஷரமும் சாஃப்டா சொல்லிட்டு போயிடலாம். க மூணாவது அக்ஷரம் க, இது ரெண்டும் அல்ப பிராணஹா, சரியா? சிறிய ஒளியை கொடுக்கக்கூடியது. புரியுதா? இதுலயே க க அப்படின்றது அதே சிறிய ஒளிதான், அதே குறில் தான், ஆனா கொஞ்சம் அழுத்தமா சொல்லணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சுவாமி. எனக்கு புரிஞ்சுக்கிட்டத சொல்லட்டுங்களா? இந்த கால இருந்து ஸ்ரா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே ஹ்ரஸ்வம். இதுல வந்து 1வது எழுத்தும் 3வது எழுத்தும் குறுகிய ஒளியில சொல்றது, 2வது எழுத்தும் அங்கதான் தப்பு பண்றீங்க. மறுபடியும் மொத்த கோட்டி அழிப்பா, நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன் அப்படின்னு ஒரு படத்துல சொல்லுவான். அது மாதிரி இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1வது எழுத்தும் 3வது எழுத்தும் குறில்னு சொல்லாதீங்க முதல்ல. 5 எழுத்துமே குறில் தான், சரியா? குறில். 1வது எழுத்தும் 3வது எழுத்தும் மென்மையாக சொல்லக்கூடியவை. எப்படி? மென்மையாக, மிருது மிருது, சரியா? மிருதுங்கிற வார்த்தை கரெக்டா? மென்மையாக. 2ஆம் எழுத்தும் 4ஆம் எழுத்தும் கொஞ்சம் கடினமாக சொல்ல வேண்டியது. புரியுறதா? 5வது எழுத்து மூக்கின் நுனியில உதவியோட சொல்லக்கூடியது, மூக்கினுடைய ஹெல்ப்போட உதவியோட சொல்றது. புரிஞ்சுதா? புரிஞ்சது சுவாமி. சரி, அல்பபிராணம், மகாபிராணம், அனுநாசிகா. சரியா? இப்போ இந்த டாபிக்ல இப்ப நம்ம சொன்ன வரைக்கும் யாருக்கா ஏதாவது டவுட் உண்டா? இப்ப ஜெயந்தன் எனக்கு ஒரு டவுட் வந்தது. அந்த டவுட் மூலமா நிறைய பேருக்கு வந்து அவளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து கிளாரிட்டி இல்லாம இருந்ததுன்னா கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் நானு. இல்ல சுவாமி, எங்களுக்கு ஆல்ரெடி கிளியரா தான் இருந்தது, அவர் கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்றதுல மொத்தம் போயிடுது அப்படின்னா நான் முதல்ல இருந்து சொல்றேன். அதுக்கு யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம். இப்ப நல்லா புரிஞ்சது, நல்லா கிளியரா சொன்னீங்க. தேங்க்யூ அம்மா. இக்குல இருந்து இம்மு வரைக்கும் டவுட் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? சரி சரி சரி. இப்போ அடுத்தது இந்த குட்டி பசங்களை கேட்டேன். இ, இர், இல், இவ்.
இந்த 4 அக்ஷரங்கள்ல யாருக்கான டவுட் உண்டா? இல்லம்மா. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ ஹர்ஷிதா உனக்கு லைன் கிடைச்சதுன்னா இதை 4 ஒரு தடவை வாசிச்சு காமிச்சிருமா? ஏன்னா உனக்கு மட்டும் வாய்ப்பு கம்மியா இருந்தது. சொல்லுப்பா. வெரி குட். 100 out of 100. நல்லா சொன்னம்மா. சரியா? இப்ப எங்க உட்காந்துருந்தியோ அங்கேயே இனிமேல் உட்காந்துக்கோ. அங்கதான் உனக்கு டவர் நல்லா கிடைக்கிறது. சரி.